ஹாய்! எல்லாருக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மூட் செட் பண்றது இருக்கு இல்லையா? ஒரு ஹேப்பி மூட் அந்த மூடுக்கு வந்துருங்க. ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் மாரி இருந்தது. பார்க்குற வீடியோக்கள்ல இருந்து எல்லாமே அத ஃபுல்லா நான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து எப்படின்னா, நம்ம அப்படி தள்ளி விடும்போது கடந்து போயிருவோம். இதெல்லாம் போய்க்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி. அத ஃபுல்லா அப்படியே லைட்டா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம Instagramக்குள்ள போறோம். Instagramல போயிட்டாலே நமக்கு வந்து கன்டென்ட்க்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கலாம். நம்மள மோட்டிவேட் பண்ற மாரி கோட்ஸ் எல்லாமே இருக்கும். நைட் வந்து அப்படியே அப்படின்ட்டு காலையில வந்து அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இருக்கும். ஆம், என்னன்னா பர்ட்டிகுலரா வந்து எல்லாருமே வந்து தளபதி விஜய் சிஎம் ஆகும்போது எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணாங்க? அதுக்கு பிஃபோர்ல இருந்து ஆஃப்டர் என்னெல்லாம் மாத்தி பேசுனாங்க? அத ஃபுல்லா யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பர்வா இருந்தது. அது நினைக்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? வாவ்! அப்படின்ற வாவ் எஃபெக்ட் தான். அது ஏன் அப்படின்னா, அ இப்ப மாத்தி பேசினவங்க நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஏன்னா நேத்து நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கே தெரியும். அங்க போயிட்டு அன்ப பரிமாறிக்கிட்டு, ஒரு அண்ணா பீரியடுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணாங்கன்ட்டு அத ஃபுல்லா எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஸோ, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அவங்க பேசின அவையில எல்லாரும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அத ஃபுல்லா பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ் மூடுல தான் நான் வந்திருக்கிறேன். பட் வந்து நம்ம வந்து அத பத்தி பேச போறது கிடையாது. கொஞ்சம் ஃபன்னா கவனிக்க தவறிய விஷயங்கள், கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும் இல்லையா? அத பத்தி பேச போறோம். அது என்ன அப்டின்னா, இப்போ இளையராஜா அவர்கள் வந்து ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப வைரல். இப்போ வந்து "தம்பி உன்னை அழைக்குது நாடு" அப்டின்ட்டு. நான் வரிகள கூட சொன்னா கூட காப்பிரைட் குடுத்துருவாரு தலைவரு. இப்போ உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? அந்த மாரி எல்லாருமே அவங்கவங்க சேனலுக்கு அவங்ககிட்ட என்ன பாட்டு இருக்கோ, அது இது ரிலேட்டடா என்ன இருக்கோ, இது ரிலேட்டடா என்ன சீன்ஸ் இருக்கோ, இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அது வந்து அவ்வளோ எதிரிலாம் கிடையாது. அரசியல்ல வந்து இறங்கி போணும். அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையோட தளபதி விஜய் அவர்கள் எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சாங்க. அதை நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டோம். தலைவர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், தலைவர் வைகோ அவர்களா இருக்கட்டும், தலைவர் அன்புமணியா இருக்கட்டும், தலைவர் சீமானா இருக்கட்டும், இப்படி அரசியல் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை போய் சந்திச்சுட்டு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஆஃப்டர் விக்டரி. பட் அதை நெருங்கி வரும்போது ஒன்று பண்ணும்போது அந்த சேனல் வந்து தலைப்பே சோலி முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் சீனை தூக்கி மாஸ்டர்ல எண்ட் இருக்கும் இல்லையா? அதை தூக்கி போட்டாங்க. அப்படி நீங்க எந்த பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா, "வாத்தலைவா வாத்தலைவா" சாங். அத தானே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுருக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு அந்த ஃபீல் வந்தது. ஏன்னா, அது வந்து ரொம்ப ஃபேவரைட். விஜயானந்தில அவ்வளோ பெரிய பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, தளபதி திரும்பி வரும்போது ஒரு இது. அந்த படத்துல வந்து எல்லாருமே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க. "இல்லங்க இது படம் மாரி இல்ல, சரியில்ல" அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாலுமே, அந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் தான் எனக்கு. தளபதி நடிச்சா எப்படி இருந்தாலும் பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற வாவ் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? அங்க வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நான் எதிர்பார்த்துட்டேன். என்ன எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னா, தளபதி வந்து ஒரு யூடியூபரா இருப்பாரு. படம் முழுக்க. அப்படியே அங்க போயிட்டு நெறையா ஸ்டேட்ல ஆரம்பிச்சு கண்ட்ரி வரைக்கும் சுத்துவாரு. ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்கன்ட்டு நான் வந்து ஏமாந்துட்டேன். அது மட்டும் இருந்திருந்ததுன்னா, அது சூப்பர்வா இருக்கும். ஏன்னா ஒரு நார்மல் யூடியூபர்ஸ் அந்த மாரி போய் சுத்துறதுக்கும், இந்த மாரி ஒரு ஐகானா இருக்கவங்கள வச்சு அந்த மாரி வீடியோ ஷூட் பண்ணி, அத ஒரு 2 1/2 ஹவர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல குடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது வந்து அந்த ஒரு பாட்ட பார்த்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு சாங்ஸ். படம் முழுக்க அந்த மாரி ஒரு இதுல இருந்திருந்ததுன்னா, ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். நான் அப்படியே அங்க போய் பார்த்தா வேற ஒரு கதை இருந்தது. அதுவும் நம்ம என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். பட் இருந்தாலும் சொல்றேன். இப்போ நானு என்னெல்லாம் சாங்ஸ் போட்டாங்க, அது இது எல்லாமே போட்டோம் இல்லையா? இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் நான் வீடியோ போடாம இருந்தேன். இப்ப போட்டதுல வந்து ஒரு ஹாப்பி. இப்போ நம்ம வந்து Instagramல போப்போறோம். இந்த லைட் இதுக்கு மேல இருக்காது. Instagram சொன்னேன் இல்லையா? அதுக்குள்ள போகும்போது நீங்க "அறையின் முன்னூத்தி கடவுள்" படம் இருக்கும் இல்லையா? அதுல ஒண்ணு இருக்கும். நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. கடவுளே வந்து பிரகாஷ் ராஜ் அந்த இதுல ரோல்ல வந்து அவங்க சொல்லும்போது, "இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது ஒரு கரும் ஸ்டார்ட்ட பார்த்துட்டு, "ஒரு மலை மேல ஏறியிருக்கீங்களா? ஒரு தனியா ஒரு போட் ரைடு பண்ணியிருக்கீங்களா? யாருக்காவது அத வாங்கி குடுத்துருக்கீங்களா?" அப்படின்ட்டு ஒண்ணு பேசுவாங்க. அது அந்நேரம் சீரியஸா இருக்கும். நான் இந்நேரம் காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரி எனக்கு உள்ள போனோனே எனக்கு அப்படி வந்துச்சு. ம். இந்த ஒரு சேனல் இது ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாரின்னா, நமக்கு வந்து நெறையா விஷயங்கள் சொல்லிக் குடுக்கும். இப்ப வந்து ஒரு டிப்ஸ் மாரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் தெரியாம வீடியோ போக்கூடாது இன்டர்வியூக்கு அப்படின்ற மாரி. பட் இதுல போட்டிருக்கிறது எல்லாமே உண்மைதான். நம்ம அத சொல்ல போறதில்ல. நம்ம அப்படியே ஜாலியா போப்போறோம். போகும்போது
நான் வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா, நான் மட்டும் இந்த சவுண்ட்ஸை கேட்கணுன்றதுனால ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ நான் அதிலே இது பண்ணிட்டேன், பாஸ் அவுட் பண்ணிட்டேன். சவுண்டே கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறது. இப்படி ஒரு இது போட்டிருக்காங்க. பட் நான் வந்து இதை வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து டிவி கேக்கு அகைன்ஸ்டாக உள்ள விஷயம். அப்படி ஒரு மீம் வந்திருக்கு. அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சென்டென்ஸ் வேணால் வாசிச்சிடுறேன். இவன் தோல்விக்கு காரணமே மக்களை செஞ்சுட்டு ஓட்டு கட்டதான், இல்லைன்னா விஜய் மாதிரி பெரிய கூட்டத்தோட கூட்டமா இவனையும் வெற்றி பெற வச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு அரசியலை பேச வேண்டாம், அந்த பர்சனை பத்தியும் பேச வேண்டாம். ஏன்னா அது உண்மைதானே. ஏன்னா தளபதி விஜய்ன்றது ஒரு பிராண்டா இருக்கும்போது விஷயல மைண்ட்ல வச்சுட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. அப்போ அதை நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவா சில விஷயங்கள் நடந்தது. அவன் மேட்டரா போட்டிருக்காங்க. இதை வேணா உங்களுக்கு வாசிக்கலாம். பட் நான் இதை வாசிச்சேன்னா இதுக்கே உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட தாண்டி போகிற அளவுக்கு இது இருக்கும். ஒருத்தர் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களா என்பதற்கான 24 அறிகுறிகள்னு போட்டுவிட்டு அப்படியே போட்டிருக்காங்க. லாபம் இல்லாத போது அவர்களின் அன்பு மறைந்துவிடும். பலனை எதிர்பார்க்கும் அன்பு வெறும் வியாபாரம், அது குணமல்ல. வெகுமதி இல்லாத போது அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை கவனியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்து, பொதுவில் தாராளமானவர்கள், தனிமையில் கணக்கு பார்ப்பவர்கள். பொதுவான நற்பெயர் பிம்பத்திற்காக உருவாக்குவது தனிப்பட்ட கருத்து. ஏன்னா செம்ம மேட்ரு இது. இது எப்படி செம்ம மேட்ருன்னு சொல்றேன்னா, இந்த 2வது பாயிண்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு பர்சன்ஸ் மைண்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சுயநலம் வந்து எனக்கு வந்து தெரியும். அவங்க ஒரு அரசியல்வாதி, எம்எல்ஏ கண்டுபிடிச்சவங்க முடிஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள. நான் சொல்ற விஷயம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ளது. யாரும் அறியாத 5 உண்மைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ ஈர்ப்பது உன் ஆசைகள் அல்ல, உன் அதிர்வெண்கள். நினைப்பது மட்டுமே போதாது, அதை உணர வேண்டும். யாரும் அறியாத 5 உண்மையும் போட்டு தெளிவற்ற விருப்பங்கள் தெளிவற்ற விளைவுகளை தரும். நீ கவனம் செலுத்தும் விஷயம் வளர்ச்சி அடையும். சரியான நேரத்தில் நடக்கிறது என்ற நம்பிக்கை அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதாக செய்கிறது. இப்போ இதில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து சமசமையாக வரும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரராவது எப்படின்னு போட்டு இவங்க போட்டிருக்காங்க இல்லையா. இது வந்து ஏதோ ஒரு சூப்பரான புத்தகத்துல இருந்து, அவங்களோட அனுபவத்துல இருந்து, இல்லைன்னா பொதுவாக இருக்கக்கூடிய இதை சொன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக உள்ளது. சேமிப்பு, முதலீடு. இந்த மீன் காட்டலாமா என்னவான்னு தெரில. பட் இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாரும் போட்டு தான் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஊரே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நீ மட்டும் ஏன்ப்பா சோகமாக இருக்க அப்படின்னு போட்டு காலங்காலாவா சார் அப்படின்னு போட்டு காதலர் தினத்தில் அவர் திரும்பி பார்க்குறது இருக்கும் இல்லையா, அதில் ஒருத்தரோட ஃபேஸை வச்சு போட்டிருக்காங்க. காட்டலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். கிரேஸ் இந்த லெவலில் இருக்குது, எப்படி போய் விடணும், இன்னெல்லாம் வார்த்தையை விடலாமா. இது சூப்பர் மீம். சட்டமன்ற நிகழ்வை லைவ்ல பார்ப்போம்னு சொப்பனத்திலும் நான் கண்டதில்லை சாரே. யார் போட்டிருப்பா இந்த ஸ்லாங் பேசினாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம ஜெயிலர் வில்லன் அவங்கள போட்டு விட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக. முன்னாடிலாம் அந்த விஷயம்லாம் கிடையவே கிடையாது இல்லையா. தளபதி விஜய் வந்தவொடனே இதுவும் நான் போட மாட்டேன். இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி மீம் தான். இதுக்கு முன்னாடி போட்டது வந்து காட்டலாம். காட்டலாம் மீன்ஸ் அது வந்து அவரை அந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்காது. பட் இது வந்து பயங்கர அட்டாக்காக இருக்கும். நான் சொன்னாலே உங்களுக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். வீரம் படத்துல உள்ள ஒரு காட்சி. அதனால இதை இதுல காட்ட வேணாம். ஊடு கட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு தலையில வச்சிருக்காங்க, அது பேச வேண்டாம். எஸ், பார்த்தனே வந்துருச்சு. இதில் இல்லை, இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருந்தப்போவே வந்து
விஷால் வந்து அவங்க வந்து இந்த ஒயின் ஷாப் 217 வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு வந்து அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அது பார்த்தேன். நம்ம வெளியில இருந்து பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நோக்கி வர்றது வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதிலே நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது மாதிரி நடக்காதுன்ற நம்பிக்கையில நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளோ மூடியிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ல இவ்வளோ திறப்பாங்க. அதனால ஆலயம் மூடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் போட்டாங்க. ஆனா அவனே விஜய் ஃபேனா என்னன்னு தெரியல எனக்கு. நான் அதுவரைக்கும் விஜய் சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் இதை இப்படி போட்டான்? இல்ல சமூக அக்கறையில போட்டாங்களா? இல்ல ஒரு சிலர் மணி வாங்கிட்டுலாம் பேசுவாங்களே மாத்தி, அதுவா? அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்தது எனக்கு. இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து சொல்றேன். உங்கள் போனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய 7 அரசு செயலிகள். ஏ இஸ் ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ். உங்கள் வரி விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். டிடிஎஸ், டிஜி லாக்கர் போட்டிருக்காங்க. அடுத்து ரயில் ஒன் போட்டிருக்காங்க. ரிலேட்டட் அல்லது ஆர்பிஐ டீட்டெயில் டைரக்ட், எம் பரிவர்த்தான், டிஜி யாத்ரா, எம் ஆதார், இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஏன் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு. வர்ணிக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம கடந்து போவோம். அப்புறம் இது சொல்லலாம். சிஎம்ஓ தமிழ்நாடு அதை பற்றி ஆல்ரெடி தெரியும். விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய ஃபாலோவர்ஸ் வந்து எக்கத்தப்பா எகிரி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? அதை பற்றி நான் கேள்விப்பட்ட இப்போ தான் நானே ஃபாலோ கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து அந்தளவுக்கு இல்லை, இப்போ இல்லைன்ட்டு. இது வந்து என்னோட கெஸ்ட் தான். 99%. 1% வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்க வேணாம். ஏன் ஏற்றுக்க வேணான்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் 100% சொல்லலை. என்னோட இன்னொரு சேனல் 100% எல்லாமே சொல்லியிருப்பேன். இதில் அப்படி சொன்னோம்னா நம்மளை தூக்கி தனியாக ராவிடுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இது விஜய் அவங்களுடைய அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பேர் வந்து என்னன்றீங்கன்னா விஜய் அண்ணா ஃபேன் பேஜ்ன்னு இருக்கு இல்லையா, விஜய் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 24,000 ஃபாலோவர்ஸில் 454 ஃபாலோவிங்கில் இருக்கு இல்லையா, இது தளபதி விஜய் அவங்களுடைய இன்னொரு அக்கௌண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானம். இதுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது. மாஸ்டர் மகேந்திரன் வந்து அவங்க சொல்லும்போது, ஆமாம் அண்ணா விஜய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ரிவீல் பண்ணாங்க. அவர் பார்க்குறாரு, அவர் வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, அதை வச்சு தேடி போகும்போது அந்த கிளையில் ஒன்று கிடைக்கும் இல்லையா, அந்நேரம் இது அந்த இடத்துல கிடைச்சது. அதனால இதை நான் அப்போலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து ஏதோ ஃபேன் பேஜ் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். கோடி மை அஃபிஷியல்ன்றதுல வந்து ஒரு ஏஐ பிக்கு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இப்படி வந்து பின்னாடி தளபதி விஜய் கை வச்சிருக்கிற மாதிரி, நேரம் கையில் காப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் வாட்ச் அப்படின்ட்டு சேம் இதை வந்து எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க. ப்ராம்ப்டும் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. யூஸ் மை அப்லோடட் இமேஜஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் த சேம் பர்சன், சேம் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்கின் டோன், அல்ட்ரா ரியலிஸ்டிக் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கான ப்ராம்ப்ட். அது பெரிய லென்த்தாக இருக்கும். உங்களே தெரியும் ப்ராம்ப்ட் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும்ட்டு. அதில் வந்து சீரியஸாக சொல்கிறேன், சூர்யா, அஜித், இன்னும் சல்மான் கான் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து தளபதி விஜய் தான் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா அந்த பிக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கே புரியும் பார்க்கும்போது. சூப்பராக இருக்குது. அந்த ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் ஹெச்டி தரத்தில் பார்க்கும்போது இதோட ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும். அவரே விட்டு ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி கொடுக்குச்சுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஆறா லுக் வருமா அப்படின்ற டவுட் சில நேரத்தில் ஏற்படும். சூப்பராக எல்லாமே பண்ணுறது வைக்கிறதுலாம் ஓகே. ரொம்ப கேஷுவலாக அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். நான் விசில் அடிக்கிறேன் அப்படின்ட்டு, எனக்கு விசில் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே வந்து விஷால் சொன்னது மைண்டுக்கு வருது. மாற்றத்தின் ஆரம்பம் போட்டு ஆனாவனா சாங்ஸில் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறது இருக்கும் இல்லையா, அதுவும் இப்போ நடந்த இன்சிடெண்ட்டில் போதை சமாச்சாரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டு இதை எரிக்கிறாங்க இல்லையா, இதை ரெண்டையும் போட்டு ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. நல்லது நடந்தால் நல்லது தானே. ஒட்டுமொத்த சட்டமன்றமே குலுங்கி சிரித்த தருணம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குட்டி ஸ்டோரி சொல்லும்போது, அதாவது ஒரு அரசன் வந்து ஸ்பீக்கர் வந்து அரசனுக்கே பயப்படுவார், ஏன்னா வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. முன்னாடி சிஎம் ஜெயலலிதா அவர்களும் இதே ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க.
அந்த ஸ்டோரி இப்போ பார்க்கும்போது நமக்குமே அது சிரிப்பாக தான் இருந்தது. ஏன் இதையும் என்னால வந்து சொல்ல முடியாது. என்னங்க இப்படி போய்கிட்டு இருக்கு? அவர் சூப்பர் ஸ்டாருங்க, அவரை விடுங்க. காட்டக்கூடாதா காட்டலாமான்றதை விட ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தான். வேண்டாம், உங்களுக்கு அறகுறைய தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அவர் வந்து வயதில் மூத்தவர். ஓகேவா? கடந்து போவதுதான் மாண்பு. அப்படி போடு. சூப்பர் ஸ்டில்லா இருக்கு. தளபதி விஜய் சேர்ல உட்காந்துருக்க, சுத்தி சூப்பர் ஸ்டார் கமல், தலை, சூர்யா, விக்ரம், தனுஷ் எல்லாம் இருக்க மாதிரி எல்லாருமே பிளாக் அண்ட் ஏஐ வந்ததுனால உங்களுக்கு ஒரிஜினலா இது ஏஐன்ற தெரியாத அளவுக்கு சில பிக்ஸ் வந்து சோலோவா வந்திருக்கும். அந்த மாதிரி நானும் ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நினைப்பீங்களா இன்னொரு ஒரு விஷயத்த? என்னடா அது ஒரு மொபைல் எடுத்து வச்சுட்டு அதோடதான் சொல்லிட்டு காமரத்தை பிடிக்கிற அப்படின்ட்டு. எஸ், ஓகே, அடிக்கிறேன் தான். அதை ஃபுல்லா பார்த்துட்டு கூட வந்து இது பண்ணலாம். இங்க பாருங்க, இல்லின்னு பாட்டு அன்று முதல் இன்று வரைன்னு போட்டு தமிழகத்தின் புதிய அமைச்சர்ன்ட்டு பாக்குற மாதிரி. இதுக்கு நான் கண்டிப்பா விளக்கம் கொடுப்பேன். இந்த போட்டோ நான் கண்டிப்பா காட்டி தான் ஆகணும். இதெல்லாம் எடுத்து வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் பேசுறதுக்கு அதை எடிட் பண்ணி அப்படி போட்டு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. எதுக்கு தெரியுமா அதை சொன்னேன்? நாங்கெல்லாம் வந்து டிவியில குழந்தையா இருக்கும்போதே அவரோட படத்துல இருந்து பார்த்தது ஒரு பக்கம். ஓகேவா? தேட்டர்ல போய் காதலுக்கு மரியாதை அந்த ஃபீல், அந்நேரம் அவங்க என்ன சொன்னாங்க கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் சொல்லி கிண்டல் அடிப்பாங்களா, அதெல்லாம் என் மைண்டுக்குள்ள இருக்கு. சங்கரன் கோயில் கௌரிசங்கம் தேட்டர்ல போய் தேட்டர்ல பார்க்கும்போது அது ஒரு ஃபீல். இந்த போட்டாங்கல்ல, இதுதான் எதிர்பார்த்தேன். இதை பற்றி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். 400K தான் இருந்திருக்கு. ஃப்ரம் 400K to 1 million ஜஸ்ட் ஒன் டே அப்படின்னு போட்டு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுல. அப்புறம் வராதா? ஃபாலோஸ் ஃபுல்லாக அந்த பக்கம் போயிடுவாங்க. என்ன அப்டேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதான். பட் வந்து இப்படி ஒரு பேஜில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றது எனக்கு அப்டேட் வந்துருச்சு, நேற்றே வந்துருச்சு. பட் நான் அதை ஃபாலோ பண்ணது இப்போ உங்களோட காமிச்சிட்டு அப்போ தான் நான் ஃபாலோ பண்ணேன். நம்ம தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். நீ ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் பட் மை மைண்ட் எவரி மினிட்ஸ் பி லைக் அப்படின்னு போட்டு நம்மளை மாதிரியே ஒரு பிள்ளைய கட்டின எதுவும் பிரச்சனை வருமா? கீழே ஒரு பாட்டு உதாரணத்துக்கு என்ன பாட்டுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியும். அதனால் லேப்டாப்பில் அந்த போட்டு அப்படியே வைப் பண்ணுற மாதிரி. ஏன் போட்டோன்னே ஒரு ஃபோட்டோக்கு 308K லைக் அந்த பேஜில். ஆனால் எம்பிட்டோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். குதர்க்கமான வேலைகள் சில நேரத்தில் பண்ணுவோம். 2 கண் அப்படி ஒட்ட வச்சு நாக்கை வெளியில் நீட்டி ஒரு போஸ்ட் கொடுத்து இது இன்ஸ்டாகிராமில் போட்டு அதுக்கு ஒரு 10,000 லைக் வாங்கியிருக்காங்க. என் போட்டா ஏன்டா காமிச்ச அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அப்படி போட்டிருக்காங்க. அடுத்து போட்டிருக்காங்க சைக்காலஜி 60 வருஷம் அரசியல் சாம்ராஜ்ய தளபதி விஜய் எப்படி உடைச்சார் அப்படின்னு போட்டு. இருங்க வரேன். இதைத்தானே நான் வீடியோவை போட்டிருக்கேன், ஆடியோ போட்டிருக்கேன் நேற்று. இது இப்போ தான் போட்டிருக்காங்க, போட்டு 6 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு காட்டுது. அது காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன். அந்த புத்தகத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்போம், அதில் உள்ள விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை அப்படி ஃபாலோ பண்ணி அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஓகேவா? அதான் போட்டிருக்காங்க. இந்த சொன்னேன் இல்லையா? எஸ். அதில் உள்ள ஸ்பெஷலான விஷயத்த மட்டும் எடுத்திருக்காரா இல்லை 48 எடுத்திருக்காரான்னு பார்ப்போம். போட்டிருக்காங்க இப்போ. ஆமாம். ஸோ இது அதோட கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு போடுவோம் இல்லையா, அதுதான் ரீசன். காஞ்சனா 4 வருது போல். வரட்டும். ஜோஜி ஜோதி ஸ்டெஜித் இந்த பொண்ணு நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணும். ஹேர் கட் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் வந்து லைவ்ல வந்து ஷோவில் ஃபுல்லாக பதவியேற்கும் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த நிகழ்வு எல்லாமே ஓவராலாக பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அவர் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொன்னாரா? நான் தான் அதை நோட் பண்ணிட்டு ஐ மீன் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா? எனக்கு அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த ஸ்மெல்லுக்கு காரணம் வந்து ஏக்கடா மீன்ஸில் போய் நீங்களே பார்த்துக்கங்க, அந்த பேரில் தான் வச்சிருக்கிறாங்க.
சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க மீம். ட்ரீம் பிரேம்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க, பட் நடக்கலை. ஏதோ ஒரு மாதிரி தளபதி டைமண்டை தொலைச்சிட்டாரு அப்படின்ட்டு மீமா வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த அன்புக்கான காரணம் என்ன, நம்ம கூட இருக்கவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். பொதுவாகவே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வந்து அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வருது அப்படின்னு நான் நம்புறேன். இது எல்லாமே ஒரிஜினல் ஃபோட்டோஸு, ஹெச்டி ஃபோட்டோஸ், அங்கே எடுத்த ஹெச்டி ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா? அது சூப்பராக இருக்கு. ஒரு ஃப்ரேமில் வந்து 2 கொடி, தேசிய கொடிக்கு நடுவில் தளபதி விஜய் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அதுக்கான எஃபர்ட்டு, அதுக்கான உழைப்பு, எவ்வளோ சதிகளுக்கு நடுவில், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணும்ல, ஹார்ட் போட்டு விடுவான் தளபதி விஜய்க்கு. போட்டாச்சு. மற்ற விஷயங்கள் ஏன் வரமாட்டேங்கி, ஃபுல்லாக இப்போ இதான் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிறதுனாலயா? வேற ஏதாவது காட்டுவோம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஐடியா காட்டுறேன், உங்கள் விருப்பம், ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது உங்கள் விருப்பம். அங்கே போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு போர்க்குதிரைன்னு போட்டு வச்சிடாதீங்க, அப்புறம் அவங்க நேராக இங்கே வந்துட போகிறாங்க. அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இருந்தாலும் காட்டுறேன். இந்த ஃபோட்டோ காட்டலாம், இந்த ஃபோட்டோ காட்டலாம். அக்கா மஞ்சள் கயிறு தொங்குதுன்னு நினைக்கிறேன் அக்கா, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நான் காட்ட மஞ்சள் கயிறு தான் தொங்குது, ஆனால் அது விசில, ஸோ காட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காமிச்சிட்டேன். ஐடி சிஎஸ்கே ஸ்டேடியத்தில் இருக்காங்க. தேவதர்ஷினி அஃபீஷியல் எல்லாம் காட்டலாமான்னு தெரியக்கூடாது, காட்டக்கூடாது. பப்ளிக் இருக்கிறது பப்ளிக்கில் காட்டியிருக்கோம், ஓகேவா? நாளை தீர்ப்பு, எக்ஸ் இன்றைய தீர்ப்பு. நல்லா இருக்கே. என்றும் பிரீமுடன் விஜய் ஆட்டோகிராஃப். நான் வந்து விஜய் அவங்களுடைய ஆட்டோகிராஃபை வந்து 7th 6th கரெக்டாக எனக்கு தெரில, அப்போம்போதே நான் பார்த்துறேன். எப்படி ஸோ இதான் அவங்க ஆட்டோகிராஃபோ அப்படின்ட்டு. அது எப்படின்னா, அப்போவே வந்து சங்கரங்கோயிலில் உள்ள ஒரு பாய்ஸ் குரூப் வந்து, இப்போ நம்ம 6th 7th படிக்கும்போது அவங்க ஒரு செட்டில் இருப்பாங்க இல்லையா, 12th காலேஜ் அந்த செட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அப்போம்போது வந்து அதை கேள்விப்பட்டு ஸ்கூல் டீச்சருக்கு அது நியூஸ் வந்து அவங்க அந்த ஃபோட்டோ அந்த ஆட்டோகிராஃப் பார்க்குற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, டீச்சர் விஜய் ஃபேன்ஸு. அப்போ அப்படி இருக்கும்போது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அடி எல்லாரும் அடி எட்டி பார்க்கும்போது அடி நானும் பார்த்தேன், அடி கையில் வாங்கி பார்க்கும்போது அந்த உணர்வு இருக்கும் இல்லையா, அது அந்நேரம் ஒரு ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. அப்போயும் நான் அதை வந்து பார்த்துருக்கேன், அதுக்காக தான் சொல்கிறேன். அசாம் போய்கிட்டே இருக்கேன், அசாம டைமிங் போய்கிட்டு இருக்கு. பட் நல்ல விஷயத்தை இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கிரேஸ் அமங் சுமன் ஷோ ரியல். இது வந்து ட்ரூ. ஒரு பக்கம் வந்து தளபதி ஃபோட்டோ இப்படி இருக்குது, ஓகேவா? அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விசிலடிச்சு செலிப்ரேட் பண்ணுறது. அந்நேரம் போலீஸ் செல்ஃபிலாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும், பேக்ரவுண்டை வச்சு எடுத்தது. அப்படி இங்கிட்டு வந்து தலைவர் வைகோ அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவனுடைய வேலையாட்கள், உறவினர்கள், அவங்க எல்லாருமே அந்த கிரேஸ் அதில் தான் செம்ம இது வச்சுட்டு இப்படி பண்ணியிருப்பார் இல்லையா, அது வந்து செம்மையாக இருந்திருக்கும். அந்த எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. நான் இதில் வந்து சொல்லணும்னா, இந்த சென்ட்ரல் போலீஸ் பற்றி சொல்லணும், கேர்ள் போலீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை பற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றி ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு ஃப்ரேம் பார்த்தேன். இப்போ அந்த வீடியோ போகும்போது எல்லாரும் வரிசையாக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸில் ஒரு செகண்ட் காட்டும்போது அதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிருக்கேன். அவங்க எல்லாமே யங்ஸ்டர், போலீஸில் உமன் போலீஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அந்த பிக் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நம்ம டிவிக்கு அபிஷியல் லைவ் இருக்கு இல்லையா, அதில் சவுண்ட் இல்லாமல் நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பிக் தான் அது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். சில மொமெண்ட்லாம் எடுத்து போனேன், சரி ஓகே வீடியோ போட்டால் இதெல்லாம் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு அம்மன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பேச நமக்கு டைமே இல்லை. அப்புறம் உள்ள என்ன போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கறதுலே ஃபுல்லாக போயிடுச்சு டைமிங்கு. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்களே ஒரு மொமெண்ட்டு, அது இவங்க எடுத்த வீடியோல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க சைட்ல இருந்து யாருமே அதை நோட் பண்ணாம விட்டுட்டாங்க. பட் அதுல வந்து இருக்கும்போது அப்படி சைலண்டா ஒரு இதுல இருப்பாங்களா, அப்படி காமிச்சாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் இருங்க நாங்களே காட்டுறோம் அப்படின்ட்டு. இது வந்து எல்லாருக்கும் அமையாது செலிப்ரேட் பண்றது அப்படின்றது. விமன் சப்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான பவர் சப்போர்ட். அதெல்லாம் வந்து ஒருத்தன் அதை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான் அப்படின்னா அவன் தான் கிங் காலத்துக்குமே.
யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தளபதி விஜய்க்கு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராலும் சரி, வேர்ல்டு இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து அந்த மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்கா. அழகாக போட்டிருக்காங்க. நான் சைலண்டாக இருக்கேன்னா நான் அதிர்ச்சியாக இருக்கேன், அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பல் இருக்கு இல்லையா, பல் பல்லுல ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. அது மேல எலும்பு வரைக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்றதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோட மண்டை ஓடுன்னு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆக்வர்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு நான் அதனால காட்டுறேன். அது வந்து இந்த பிக் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா பார்த்துருங்க. தற்சார்பு வாழ்க்கை அப்படி தங்கிலீஷ் ரைட்டிங்க அந்த சேனல்ல, ஓகேவா? பல் சொத்து தானே அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்காங்க. அது எலும்பை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்தா அப்படி அது நமக்கு ஒரு ஸ்டன் ஆகும் இல்லையா? இது வந்து கச்சடியில் வாய்ப்பு இருந்தால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போட்டு வைக்கணும், தமிழ் இல்லை. அந்த அளவுக்கு இதை வைக்கிற அளவுக்கு எனக்கு தோணல, பட் சொல்கிறேன். நான் வந்து இந்த கம்பாரிசனை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். வர்ற மீம் முழுக்க கம்பாரிசன்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா ஒரு உச்சத்தில் இருக்கும்போது சில விஷயங்களை பேசவே கூடாது. பொதுவாகவே விஷயம் பேசிட்டாங்க, அதை போட்டு அதே அடிக்கிறது வைக்கிறதுனால செலிப்ரேட் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே ஓகே, நம்ம தேட தேட இந்த மாதிரி கொத்து கொத்தா நிறைய வரும். அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து மன்சூர் அலி கான் அவங்க போட்டது. இதை மட்டும் நான் போட்டுட்டு இதை விட்டுறேன். உங்களுக்கு ஆதாரம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இதை நான் காட்டுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஃபோட்டோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? மன்சூர் அவர்கள் இதை ஷேர் பண்ணியிருக்காப்புல. அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ், அந்த கருப்பு கலரில் உள்பனின்னு போட்டிருக்கீங்களா, அது வந்து தளபதி விஜய். இந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். பட் இந்த ஃபோட்டோ நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தேன் அப்படின்னா, போரமால் இருக்குல்ல வடபழனியில், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சினிமா ஆஃபீஸ், அங்கே வந்து ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதுக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அதனால தான் அந்த படம் அங்கே இருந்திருக்கணும். அந்த தகவல் அது விஷயமா நான் வந்து அங்கே கேட்டுக்கல. பட் அங்கே இது இருந்தது. அவங்க ஒரு சில பல படங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இது அங்கே இருந்துச்சு. இது பார்த்தேன் நான். அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு குஷி வரும்ல அந்த மாதிரி. தமிழக அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டா பக்கம் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கடந்துள்ளது. இதற்கு முன் 4 லட்சம் பேர் ஃபாலோ செய்த நிலையில் தற்போது 10 லட்சமாக உயர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கும்போது தாண்டிடுச்சு 10-20 லட்சத்துக்கு மேலே. கரெக்டாக கவுண்ட் கவனிக்கல, அது அடிச்சு போயிடும். அங்கே என்ன ஃபாலோ இருக்காங்களோ அதை மொத்தமாக இங்கே கொண்டு வருவாங்க. தப்பு தவறி தளபதி அந்த இடத்துல இருந்து தூக்குறாங்க வைக்கிறாங்கன்னு வருங்காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா இந்த பேஜை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. இது நடக்கும். காலத்தின் விசித்திர கோலம்னு போட்டிருக்காங்க. இது யாரை எங்கே வைக்கும் என்று யாருக்கும் தெரியாதுன்னு போட்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னிட்டு ஃபிஃபா துணை முதல்வர் இருக்காங்க இல்லையா, சார் எதிர்கட்சி தலைவர், இந்த மேட்டர் நான் சொல்லி ஆகணும். இதை சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஞாபகம் வந்துருச்சு. ஃபிஃபர் போட்டு இங்கிட்ட உதயநிதி, இந்த தளபதி விஜய், இங்கிட்ட வந்து ஆஃப்டர் போட்டு இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு தினக்குரல் போட்டிருக்காங்க போல். இந்த வரலாற்று சாதனை மாதிரி இருக்குது. அன்று தோளோடு தோல் நின்று இந்த இரு இளைஞர்களில் ஒருவர் இன்று தமிழக முதல்வர், மற்றொரு இன்று எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசியல் காலத்தில் இருவரும் இரு துருவங்களாக இருந்தாலும் இந்த பழைய புகைப்படம் வந்து ஒரு செய்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இப்போ வார விஷயத்துக்கு இது எதுக்கு நான் அந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னா, இந்த வீடியோவில் இந்த மெசேஜ் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சா நான் ஹாப்பி தான். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு காஷ்மீர் சம்திங் மேட்டர் முக்கியமில்ல, மேட்டர் தான் முக்கியம். ஒரு
ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல உள்ள ஒரு முதலமைச்சருடைய பேரையோ அல்லது ஒரு எம்எல்ஏவோட பேரையோ ஏதோ சம்திங் ஒன்று. இது வந்து தளபதிக்கு விஜய்க்கு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தி சேனல் வந்து நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். உள்ள வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. இது ஒரு டிராவல் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க நியூஸ். இதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு. சன் நியூஸ்ல நான் ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வச்சிருக்கேன், வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன். இல்ல டெல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம அதை ரிலீஸ் பண்ணுவோம். பொதுவாகவே நான் ஸ்கிரீன்ஷாட்டாவே எடுத்து வச்சிருக்கேன், எவிடன்ஸ் இருக்கு. அது அவங்க இதுல போய் கமெண்டா போட்டுவிட்டு இப்போ நான் அந்த விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, இந்த 717 டாஸ்க் மார்க் மேட்டர் இருக்கு இல்லையா, இதை க்ளோஸ் பண்றதுக்கு இது சன் நியூஸ்ல வந்திருக்கும் போது அவர் செய்தியாளர் பேர் கண்ணன். அவர் வாசிக்கும் போது என்னமா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அப்படியே ஃப்ளோல பேசிட்டே இருக்கும்போது முதலமைச்சர் முக அப்படின்னு சொல்லிட்டு அவர் தளபதி விஜய்ங்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தேதி என்ன 12 மே 12 என்னைக்கு பதவி எடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோல வரும்போது அப்படி வர்றதுதான், அப்பெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சிஎம் இவர் ஆயிட்டார்ல, அப்புறம் என்ன சொல்லும்போது அதுதான் உங்களுக்கு வேலை அப்படிங்கும்போது அதுல தெளிவா சொல்லணும் இல்லையா, அதை சொல்ல தவறிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது இப்பதான் அவர் வந்திருக்காரு, வர்ற முன்னக்கிட்டு இப்படி ஒண்ணு பண்றதெல்லாம் செய்தி சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதாவது பரவாயில்ல, அந்த ஒரு சேனல் போட்டாங்க அவர் பதவி விலகிட்டார் அப்படின்னு போட்டு உள்ள போய் பார்த்துட்டா எல்லாம் டபக்குன்னு உள்ள போய் பார்த்தா என்ன இருக்கும், திருச்சி பெரம்பூர் 2 இடத்துல நின்றுருக்காங்க. ஒரு விஷயத்த ராஜினாமா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர் ராஜினாமா செய்து விட்டார் பிரேக்கிங் அப்படின்னு போட்டு அதை ஒரு நியூஸ் ஆகுறது. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது. ஆனா வேண்டாம், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான். தாவக்கா ட்ரெஸ் கோடுன்னு போட்டிருக்காங்க, 2வது கோட் ஷூட். இதுல எதை இதாகணும்ட்டு உண்மையிலே சொல்லணும்னா, தளபதி விஜய் வந்தது 2 காரணம். ஒண்ணு வந்து முதல்வன், ஓகேவா, அந்த கெட்டப்ல காட்டுறதுக்காக தான். அங்கிருந்து வரும்போது அந்த ட்ரெஸ் கோடு, ஓகேவா, பேண்ட் ஒயிட் ஷர்ட், ஓகேவா. இதை வந்து எல்லாரும் வந்து டக்கின் பண்ணிட்டு வர்றது அந்த சீனை வச்சு மிடில் ஏஜ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லியோ அந்த சீன்ஸ் எல்லாரும் கம்பேர் பண்ணீங்க. உண்மையான இதுக்கான டீ கோடு என்ன அப்படின்னா உறுதியா தெரியும். அந்த சீனை வேணா நான் சொல்லிடுறேன். பீஸ்ட்ல வந்து அம்மா குழந்தை அந்த சவுண்டை கேட்டுட்டு போகும்போது ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதை பிரதிபலிக்கிறதுக்காக தான் அந்த மோடு தான், அந்த அக்ரெசிவ் தான், அதான் உண்மை. பீஸ்ட் மோட்ல வரணுன்றது தான் டார்கெட்டு. அந்த அளவுக்கு காயப்படுத்தும் போது உங்க மைண்ட்ல தோணும் இல்லையா, அதுக்கு அதான் ரீசன். நீங்க நம்பலனாலும் அதான் நிஜம். படிப்பு அதெல்லாம் இல்லை. காலையில பாய்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு சாயந்தரமே சேர்ந்துருவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உதயநிதி அவங்க வீட்டுக்கு போகும்போது அதை போட்டு அதெல்லாம் மீமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஃபியூச்சர்ல வந்து எல்லாருக்கும் எல்லாமுமாக போய் சேரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான் சக்க செம வீடியோ வந்திருக்கு. இதையும் இந்நேரம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. 1997 ஊபி உத்தரப்பிரதேசா, ஓகே, ஊபி அசம்பிளி டேண்ட் இன்டு சோட்டிக் பிசிக்கல் ஃபைட் சீன்ஸ். இந்த வீடியோ காட்டலாமா என்னன்னு எனக்கு தெரியல. உள்ள கட்டி உருண்டுகிட்டு இருக்காதுங்க, எரியிறாங்க, டம்மு டம்மு விழும்போது லுஞ்சா கட்ட இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு இது பண்றது, மயக்க போட்டு சண்டை போடுறாங்க சொல்றது, பாதுகாப்பு இருக்கிறவங்கள பழையதிக்கு மறைச்சிக்கிட்டுன்ட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்க போய் வாய்ப்பு இருந்தா பாருங்க, அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஆட்ரா சக்க. ஐஸ்வர்யாயின் இருவரும் போட்டு 1997 போட்டு ஒரு ட்ரெஸ் கோட் போட்டிருக்காங்க. அப்படிங்கிட்டு கிசாட் விஜய் அப்படின்னு போட்டு 2026 இங்கே விழாக்கு வந்தாங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு, அதில் உள்ளதை போட்டு இங்கே போட்டிருக்காங்க. அதுதான் அந்த கால சென்டிமெண்ட்டை மொத்தமாக காலி செய்த டிவிக்கு. வேடச்சந்தூரில் எந்த கட்சி ஜெயிக்கோ அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க. தற்போது இந்த சென்டிமெண்ட் மாறி வேடச்சந்தூர் சட்டத்தில் தொகுதி திமுக வெற்றி பெற்றுள்ள போதிலும் தற்போது ஆட்சி இழந்துள்ளது அப்படின்றது பழைய நியூஸ் தான். இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். ஃபியூச்சரில் வந்து சில பாயிண்டாக இதை மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுலையும் உங்கள் கூட நான் உரையாட வருவேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.